ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் காய்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சன் கில்லாடிஸ் தமிழில் வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இடியாப்பம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சாஃப்டான இடியாப்பம் எப்படி சூப்பராகவும் சுவையாகவும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கியும் செய்யலாம், நீங்கள் வீட்டிலே செஞ்சு எடுத்து வச்சுருந்தீங்கனாலும் அதுலேயுமே செய்யலாம். பட் வீட்டிலே அரைச்சிங்கன்னா மாவை வறுத்து எடுத்துக்கோங்க. பேக்கெட் மாவாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சன்ஃப்ளவர் ஆயிலாக எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சால்ட் உப்பு. அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து நல்லா ஒரு 2 சொம்பு அளவுக்கு கொதிக்க வச்சு நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடு தண்ணியை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு கூட நம்ம சுடு தண்ணியை ஆட் பண்ணுறனால கையில் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறனால மாவு வந்து 50% வரைக்கும் நல்லாவே பாயில் ஆகிடும். நான் வந்து 3/4 அளவுக்கு தான் வந்து கரண்டி வச்சு இது பண்ணேன். அப்புறம் லாஸ்ட்டு ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா கையிலே வந்து ட்ரை பண்ணேன். அப்போ தான் நல்லா வந்தது. மாவு ரொம்பவே சாஃப்டாக வந்தது. பாருங்கள், இந்த மாதிரி நான் சூப்பராக வந்து ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே நல்லாவே வெந்திருந்தது இதிலேயே பாருங்கள். ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு இதை எப்படி இடியாப்பம் கல்லில் போட்டு நம்ம பிழியலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் முறுக்கு சுடுறோம் இல்லையா, அதிலே வந்து இடியாப்பம் அச்சு கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த அச்சு தான் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து இடியாப்பம் சுட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அச்சை போட்டுட்டு நல்லா திருகி விட்டுருங்க டைட்டாக. இந்த முறுக்கு சுடுறதுல வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயில் வந்து தடவிக்கங்க. லைட்டாக நீங்கள் ஆயில் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா தனித்தனியாகவும் வரும் உங்களுக்கு. அதுக்கு வேண்டி நம்ம இதை சுற்றி வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த இடியாப்ப மாவை நம்ம எடுத்து முறுக்கு சுடுறதுல நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு டைமும் ஆயில் தடவணுமான்ட்டு கிடையாது. ஒரு டைம் 2 டைமுக்கு மேலே நீங்கள் திரும்ப போடும்போது 3rd டைம் 4th டைம் திரும்ப லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. உங்களுக்கு அந்த டைட்னஸ் கிடைக்காது, கொஞ்சம் ஈஸியாக புளிய முடியும். நான் இந்த மாதிரி வந்து மாவுகளை எடுத்து இதுக்குள்ளே ஃபுல்லாக ரொப்பிக்கிறேன். 3/4 அளவுக்கு இது பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு இட்லி தட்டில் நான் துணியை வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக வந்து பிழிஞ்சு விடுறோம். உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சின்னதாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 சுற்றில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறனால நான் 3லேருந்து 4 சுற்று வரைக்கும் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கங்க. இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இடியாப்பம் வெந்துடும். நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அமுத்தும் போது உங்களுக்கு வந்து நல்லா பாயில் ஆன மாதிரி மாவு மாதிரி இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இடியாப்பம் வந்து ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பாலில் வெள்ளை சர்க்கரையும் இல்லை நாட்டு சர்க்கரை வெல்லம் போட்டு ஆட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.